குட் ஆஃப்டர்நூன் கைஸ். என்னடா இது ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பெங்களூரில் இருக்கிற பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. இங்கே வந்து அம்ரித் பாரத் ஸ்கீமில் நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இந்த என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த போட்டிருக்காங்களா பிளாட்ஃபார்ம் 1B 1C 1D 1Eன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம இது வழியாக தான் உள்ளே போக போகிறோம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த 4 பிளாட்ஃபார்முமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தே பாரத் ட்ரெயினுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே போட்டிருக்காங்க 1B 1C 1D 1E. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தே பாரத் ட்ரெயினுக்கு மட்டும்தான். இங்கேயும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. கேஎஸ்ஆர் பெங்களூர் அந்த சிட்டி ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடநெருக்கடி இருக்கிறதுனால இந்த பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க், அது போக இங்கே வந்து பில்டிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போகிற வந்தே பாரத்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு போகிற வண்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் போகிற வண்டி. இங்கே பாருங்களேன், பில்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் நடக்கிற ஒர்க்கு தான். டிக்கெட் கவுண்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் முன்னாடி தாங்க இருக்குது. கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால இந்த ஜங்ஷனை டெவலப் பண்ணி இங்கேருந்து நிறைய ட்ரெயினை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த 1B பிளாட்ஃபார்மில் நிற்கிற வந்தே பாரத்தில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த நம்ம தலைவர் இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்திருக்கு இந்த வண்டி. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ட்ராவல் இது தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்தே பாரத் ட்ராவல் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ட்ராவல். வாங்க இந்த ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:50 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம வண்டி கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்திருக்கு. இந்த வண்டிக்கு இங்கே டைம் பார்த்திங்கன்னா 2:20க்கு மறுபடியும் கிளம்பிடுங்க. ஸோ வந்து ஒரு ½ அன் ஹவரில் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அகைன் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வண்டியில் அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் இல்லைங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது ரொம்ப காலியாக வந்த மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க. இப்போ போட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த வந்தே பாரத் வந்து 2023 மேக் பண்ணுதுங்க. இது மொத்தம் 8 சேர் காருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 சேர் காரும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரும் இருக்குங்க. இந்த வண்டியோட நம்பர் 20641. மொத்தமாக பார்த்திங்கன்னா 602 சீட் இருக்குங்க. இதில் வந்து 7 சேர் காரில் 546 சீட்டும், ஒரு எக்ஸிக்யூட்டிவில் 56 சீட்டும், மொத்தம் 602 சீட்ஸ் இருக்குங்க இந்த வண்டிக்கு. நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த வந்தே பாரத் வந்து இப்போ தாங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு. ஸோ வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. க்ளீனிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போட் பண்ண முடியுங்க. என்ன தான் நம்ம வண்டி லான்ச் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் வண்டியை பார்க்கும்போதும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்வம் குறையவே இல்லைங்க. வந்தே பாரத் மேலே இருக்கிற ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு தாங்க போகுது. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நம்ம இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான வண்டிங்க. அதுவும் சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்பில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. மேக் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு லக்ஸரி வண்டிங்க இந்த வண்டி. வண்டியை பார்க்குறதுக்கே அவ்வளோ லக்ஸரியாக சூப்பராக இருக்குங்க. வண்டியோட எக்ஸ்டீரியரே இவ்வளோ அருமையாக இருக்குது. இன்டீரியர் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நமக்கு சீட் கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா C3 கோச்சில்ங்க. க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோச்சுக்கு போகலாங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து வந்தே பாரத்தில் கால் எடுத்து வைக்க போகிறோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்தே பாரத்துக்குள்ளே நுழையிறோம். செம சூப்பராக இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு. ஒரு லக்ஸுரியான வண்டியில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஒவ்வொரு கோச்சஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்குங்க. இந்தியன் ரயில்வேஸ் வெல்கம்ஸ் யூ. உள்ளே வந்தோடனே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த டிஸ்பிளேலையும் ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோன்றதான் இதுலேயும் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கான ஃபுட் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகசின் பவுச் இருக்குது. அதுக்கு கீழே கால் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நின்னோடனே டோர் ஓப்பன் ஆகுது.
இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கோச்சுங்க. சீட்டே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சீட் பார்க்குறதுக்கு. எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் இருக்கிற சீட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபுட் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து புஷ்பேக் சீட்டு தான். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாங்க இந்த சீட்டை வந்து. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல தான் நமக்கான ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்களா, இதை போல் ஓவன், இந்த ஓவனில் தான் வந்து ஃபுட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு ஆன் போர்டில் கேட்ரிங் இருக்கிறதுனால இங்கேருந்து நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸும் போட்டிருப்பாங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நம்பர் போட்டிருப்பாங்கங்க. நமக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா விண்டோ சீட் தான், நம்பர் 75ல் கிடச்சிருக்குங்க. இந்த வந்தே பாரத்தில் இந்தியன் ஸ்டைல்லையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் 2 டாய்லெட் இருக்குங்க 2 பக்கமும். அதே மாதிரி வேஸ்ட் பின், அந்த 2 டஸ்ட்பின்னும் 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், யூஎஸ்பியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். சீட்டுக்கு மேலே இருக்கிற ரீடிங் லைட்டு டச் பண்ணாலே ஆன் ஆகுதுங்க. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. லக்கேஜ் வைக்கிறதுக்கான இந்த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் பாருங்களேன், மேலே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு நீங்கள் இந்த மைக்கில் பேசலாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதிலே போட்டிருக்காங்க எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைன் பண்ணிடுவாங்க. டிஸ்பிளே பாருங்களேன், ரயில் எண் 20641 பெங்களூரு கண்டோன்மெண்ட் கோயம்புத்தூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வரவேற்கிறோம். இந்த மாதிரி தமிழ், அப்புறம் கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தி 4 லாங்குவேஜில் வந்து டிஸ்பிளே ஆகுதுங்க. பெங்களூர்லேருந்து நம்ம வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தாங்க டைம் இருக்குது. நம்ம இப்போவே உள்ளே போயிடலாங்க. ஏன்னா டோர் லாக் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்மளால் போர்ட் பண்ண முடியாது. ஸோ வண்டி கிளம்புறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் உள்ளே ஏறிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்ப முடியும். வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த டோர் லாக் ஆயிருங்க. இப்போ பாருங்களேன், பீப் சவுண்ட் அடிக்குது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் டோர் லாக் ஆயிரும். ஸோ டோர் லாக் ஆனதுக்கப்புறம் தான் வண்டி மூவ் ஆகுங்க. வண்டி கிளம்புறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி டோர் லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாராலையும் போர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸாகவே வண்டி உள்ளே வந்துடுங்க. ரொம்ப நேரம் வெளியே நிற்காதீங்க. ஆன் டைமான 2:20க்கு நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஒரு சூப்பரான லக்ஸரி ட்ரெயினில் நம்ம ட்ராவலை ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க வந்தே பாரத்தில். ஸோ 2:20க்கு இங்கே கிளம்பியிருக்கோம். 8:40க்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பட் இன்றைக்கி என்ன டைமில் நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வண்டி கிளம்புனதும் நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. த ஹிந்து நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே மாதிரி குடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை குடிச்சிட்டு மறுபடியும் வேணும்னா நீங்கள் இன்னொரு 1 லிட்டர் வாங்கிக்கலாம். 1 லிட்டராக கொடுத்தோம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வண்டியில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரிங் சர்வீஸும் இருக்குது. நம்ம டிக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் வேணும்னா டிக்கெட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்ரிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு டிக்கெட் மட்டும் புக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளேயில் இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், அடுத்து என்ன ஸ்டேஷன் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே போகிற அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கேஆர்புரம், பங்கார்பேட், குப்பம் வழியாக ஜோலார்பேட்டை போகிறது. நம்ம இப்போ ரைட் சைடில் கட் பண்ணி ஹோசூர், தருமபுரி வழியாக சேலம் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ரீச் பண்ண போகிறோம். நம்ம வண்டியோட ரூட்டுமே அதுதாங்க. பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் கிளம்பி இங்கேருந்து ஹொசூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர் இந்த வழியாக கோயம்புத்தூர் வரைக்கும் போகுதுங்க.
பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுற மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 374 கிலோமீட்டருங்க. இந்த 374 கிலோமீட்டரை நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் 20 நிமிஷம் எடுத்துக்கிறதுங்க கிராஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹொசூர் வழியாக தான் ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஹொசூர்லேருந்து சேலம் வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காட் செக்ஷன். அதில் வந்து நம்ம வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 60 வரைக்கும் தான் போகும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க இந்த ரூட்டில் வந்து. இன்றைக்கி நம்ம எதுக்காக வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி மக்களுக்கு இந்த வண்டி ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தாங்க இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் தாங்க. நான் டிக்கெட் புக் பண்ணும்போது 250 சீட் வேக்கனில் இருந்தது. ட்ராவல் பண்ணுறதுக்கு நாள் தான் டிக்கெட் புக் பண்ணேன். இப்போ நான் கரண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்க்கும்போது 150 சீட் வந்து காலியாக இருக்குங்க. ஸோ டெய்லியுமே இதே மாதிரி 150லேருந்து 200 சீட் வந்து காலியாக தான் போகுது இந்த வண்டியில். ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மைனஸ்ங்க. என்ன ரீசன் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி உதய் எக்ஸ்பிரஸ் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து குப்பம் வழியாக அந்த வண்டி ட்ராவல் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சீட்டிங் இருக்குது, சேர் கார் இருக்குது. அதுலேயுமே சேர் கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லெல்லாம் ஆகாது. மோஸ்ட்லி 200 சீட் வந்து அதுலேயுமே காலியாக இருக்கும். இப்போ நம்ம வண்டியிலையும் காலியாக தாங்க போகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 374 கிலோமீட்டரை 6 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணுறோம். பட் உதய் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 419 கிலோமீட்டரை 6 மணி நேரம் 50 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட் ரோட்டில் தான் போகுது. குப்பம், திருப்பத்தூர், சேலம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ரோடு தான். பட் நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காட் செக்ஷன். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகுது. நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரோஜா தோட்டங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குங்க இந்த ரூட்டில். பெங்களூர்லேருந்து ஹொசூர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ராக் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ராக் ஒர்க்கு தான். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி மெதுவாக தாங்க போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டியில் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா சேர் காருக்கு 1175 ரூபாயும் ப்ளஸ் வந்து புக்கிங் சார்ஜ் வருங்க. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங்கும் ஆட் ஆகும். வெஜ் ஆர் நான்வெஜ் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் சேர் காருக்கு வந்து 2110 ரூபாயும் ப்ளஸ் வந்து புக்கிங் ஃபீ வருங்க. ஸோ உங்களுக்கு கேட்ரிங் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்ரிங் எல்லாமே புக் பண்ணிக்கலாங்க. ஒரு 300 ரூபா வந்து நமக்கு மைனஸ் ஆகும். நம்ம வண்டியோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டான ஹோசூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்திங்கன்னா 3:25 ஆகுதுங்க. 3:10க்கு வர வேண்டிய வண்டி 3:25க்கு தான் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் இதானே, பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஃபஸ்ட் போர்டிங். செகண்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹோசூர் தாங்க. இங்கே பாருங்களேன், கொஞ்சம் மக்கள் இருக்காங்க இந்த வண்டிக்குமேவும். கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது இங்கே. ஹோசூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணோடனே நமக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துட்டாங்கங்க. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐட்டமெல்லாம் உள்ளே இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. ஹொசூர்லேருந்து வண்டி இப்போ கிளம்ப போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாங்க. நம்ம வண்டி ஹோசூர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் நமக்கு தருமபுரி தாங்க. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருக்காங்க, ரியல் ஆப்பிள் ஜூஸ். அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய் மிக்ஸ் இருக்குங்க, டீ மிக்ஸ். இது என்னென்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரமல் பாப்கார்னுங்க, ஒரு சின்ன பாக்கெட் கேரமல் பாப்கார்ன். அதுக்கடுத்து ஒரு கடலை மிட்டாய் ஒரு பாக்கெட் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிக்சர் மாதிரி ஒரு பாக்கெட். இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா சமோசா இருக்குங்க. ஸோ இதுதான் நமக்கான ஸ்நாக்ஸு. சுடுதண்ணி கொடுத்தாங்கங்க இந்த கப்பில். அப்படியே அந்த சுடுதண்ணியில் வந்து அந்த சாய் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. நல்லா இருந்ததுங்க, சாப்பிட்லாம்.
அதேமாதிரி இந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்றதுக்கு நல்லா தாங்க இருந்தது. எல்லா ஸ்நாக்ஸுமே ஒர்த்துன்னு சொல்லலாம். சமோசாவும் சூடாக தாங்க இருந்தது. ஸோ ஸ்நாக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தாங்க இருக்குது எல்லாமேவும். ஓசூர் தாண்டினதுலேருந்து நமக்கு இந்த மாதிரி மலைப்பகுதிகள் தாங்க அதிகமாக தெரியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகள் நிறையவே பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளைவுகள் இருக்குங்க. கொஞ்சம் தூரம் நேராக போகிற மாதிரி இருக்குது, அடுத்து ஒரு வளைவுகள் வருது. ஸோ நிறைய இடங்கள் வந்து இந்த மாதிரி பாறைகளை வெட்டி தான் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, ட்ராக்லாம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப மெதுவாக தாங்க போகுது. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வண்டி போயிட்டு இருக்குது. நம்ம இப்போ ராயக்கோட்டையை ரீச் பண்ணியாச்சுங்க. வண்டியில் ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு ஃபீலே தெரிலங்க. அவ்வளோ சொகுசாக சூப்பராக இருக்குது. ஏசியோட கூலிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பட் இந்த மலைகள் அண்டு கர்வு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 60 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தாங்க தருமபுரி. இந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூட்டில் ஓடுற ஒரு சில ட்ரெயின்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் நம்ம வண்டிக்கு ஸ்டாப் கிடையாதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:55 ஆகுதுங்க. நம்ம வந்து தருமபுரி ரீச் பண்ணியிருக்கோம். 4:22 டைமு. பட் 4:55க்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராசிங் இருக்குது. அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி போகும். ஏன்னா இது ஃபுல்லாகவே சிங்கிள் ரேக்குங்க. சிங்கிள் ரேக்காக இருக்கிறதுனால நமக்கு கிராசிங் கொடுத்துருக்காங்க. அது எந்த வண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்ணாகுளம்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் ஓடிட்டு இருக்கிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க. அந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்ப முடியும். ஆல்ரெடி நம்ம டிலேயில் தான் வந்திருக்கோம். இங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரிலங்க. இந்த வண்டி தாங்க எர்ணாகுளம்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போகிறது. மார்னிங் டைமில் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் போகும். கோயம்புத்தூர் வரைக்கும் ஓடிட்டு இருந்த வண்டி தான் இப்போ எர்ணாகுளம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த வந்தே பாரத் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த வண்டி ஒரு ரீசனாக சொல்லிடலாங்க. ஏன்னா இந்த வண்டி காலைல கிளம்புது. ஸோ டிக்கெட் ஃபேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சீட்டிங்க்கு ஒரு 150 160 ரூபா தான் இருக்கும். ஏசி சேர் காருக்கு ஒரு 550 ரூபா 600 ரூபா இருக்குங்க. பட் இந்த வண்டி எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் 47 நிமிஷங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற அதே ரூட்டில் தான் இந்த வண்டி ட்ராவல் பண்ணுது. இந்த வண்டிக்கு 8 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. நமக்காவது 5 ஹால்ட்டு தான், இந்த வண்டிக்கு 8 ஹால்ட்டு. 8 ஹால்ட்டு கொடுத்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டிலேவாக வருது. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அட்வான்ஸாக போகுதுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்த வந்தே பாரத் வந்து இந்த ரூட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சு அஞ்சுக்கு நம்ம தருமபுரியிலேருந்து கிளம்பியிருக்கோம். 10 நிமிஷம் டிலே ஆயிடுச்சுங்க. இங்கே தருமபுரி ரயில் நிலையத்திலிருந்து ஏறும் அனைத்து பயணிகளையும் இந்திய ரயில்வே வரவேற்கிறது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல ரன் ஆகிட்டு தாங்க இருக்குது. ரொம்பவுமே சீனரிக்கான ரூட்டுங்க. எங்கே பார்த்தாலும் மலைகள் மரங்கள்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த ரூட் வந்து கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி தாங்க தெரியுது. ரொம்ப வளைவுகள், இந்த மாதிரி மலைப்பகுதிகள். ஸோ இதெல்லாம் கடந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இந்த வந்தே பாரத்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைடெக்கான வண்டி. முன்னாடி இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். நம்ம வேப் 7 வேப் 4லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பட் இந்த மாதிரி இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பறவைகள் மோதினாலோ விலங்குகள் மோதினாலோ உடனே டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு பாருங்களேன், இது என்ன இடம்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு டேம் மாதிரி தான் தெரியுதுங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமலூருக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஸோ இது எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சால் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இந்த ஈவினிங் டைமில்.
இந்த ரூட்டில் ஓடுற 2 லக்ஸரி ட்ரெயின்லையுமே இந்த அளவுக்கு வேக்கண்டான சீட் இருக்கும்போது எப்படிங்க வந்து இதெல்லாம் நம்ம ஒருத்தன்னு சொல்ல முடியும்? உதய் எக்ஸ்பிரஸ்லையும் இதே அளவுக்கு தான் சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது, இந்த வந்தே பாரத்லையும் இதே அளவுக்கு தான் சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி லக்ஸரி ட்ரெயின்லாம் ரன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேக்கு கொஞ்சம் வந்து நஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு பதிலாக வந்து நம்ம செகண்ட் சீட்டிங் இருக்கிற வண்டியை இன்ட்ரோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய மக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து 600 சீட்டு தான் இருக்குது. பட் அந்த மாதிரி செகண்ட் சீட்டிங் வண்டி ரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 1000 பேருக்கு மேலேயே ட்ராவல் பண்ணலாங்க அந்த வண்டியிலலாம். சேலம் சந்திப்பு ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:23 ஆகுது. 5:52க்கு வந்திருக்கணும், பட் இப்போ டிலே ஆனதுனால 6:23க்கு தான் வந்திருக்கோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு போர்டிங் அண்ட் டீபோர்டிங் ரெண்டுமே இருக்குங்க. ஏன்னா பெங்களூர்லேருந்து வந்தவங்க இங்கே டீபோர்ட் ஆவாங்க, இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போர்ட் பண்ணுவாங்க. ஸோ போர்டிங் அண்ட் டீபோர்டிங் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷனில் இருக்குங்க. கரெக்டாக 2 நிமிஷம் தாங்க வண்டி இங்கே நின்றுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுச்சு. இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நமக்கு 110 தாங்க மேக்ஸிமம் ஸ்பீடேவும். ஸோ 110 தான் நம்ம வண்டி ரன் ஆகும். இப்போயுமே பாருங்களேன், ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும் போதே வண்டி 70-80 தாங்க போயிட்டுருக்கு. ஸோ செம்ம ஸ்பீடுங்க. இங்கேவே சூப்பராக பிக்கப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வண்டியோட ஸ்பீடு பார்க்கலாங்க எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது வீக்கெண்டு தாங்க, சாட்டர்டே தான் ட்ராவல் பண்ணுறோம். வீக்கெண்டே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீட் காலியாக இருக்குது. அப்போ வீக் டேஸ்லாம் ட்ராவல் பண்ணால் எந்த அளவுக்கு காலியாக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற வந்தே பாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை திருநெல்வேலி, சென்னை நாகர்கோயில், அப்புறம் சென்னை மைசூர், சென்னை பெங்களூர் இந்த ரூட்டில் ஓடுற வந்தே பாரத்லாம் வெயிட் லிஸ்ட்டில் போயிட்டு இருக்குங்க. பட் இந்த வந்தே பாரத்தும் மதுரை வந்தே பாரத்தும் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் காலியாக இருக்குங்க. வண்டி ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தாங்க இந்த டோரே ஓப்பன் ஆகுது. நம்ம இப்போ ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 7:13 ஆகுதுங்க. 6:47க்கு ஈரோடு வந்திருக்கணும், பட் இன்றைக்கி லேட் ஆனதுனால 7:13க்கு தான் ரீச் ஆகிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டீபோர்ட் ஆகுறாங்கங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் தாண்டினதுக்கப்புறம் டின்னர் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வண்டி வந்து ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறது ரொம்ப டைமிங் கம்மி தான். அப்படி இருக்கும்போது நமக்கு டிக்கெட்டோட சேர்ந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீல்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வெஜ் ஆர் நான்வெஜ் ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். இது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்தே பாரத்தில் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. நமக்கான டின்னர் வந்துருச்சுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன ஐட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ஏதோ ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரைஸுக்கு வந்து டால் கொடுத்துருக்காங்க, பருப்பு குழம்பு மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசர், ஒரு சின்ன இது சானிடைசர். இது கூட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட் உருளைக்கிழங்கு போட்ட கூட்டு கொடுத்துருக்காங்க. அது போக சப்பாத்தி 2 இருக்குது. அந்த சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் கிரேவின்னு நினைக்கிறேங்க. அது ஆமாம், ஏதோ ஒரு பட்டர் கிரேவி மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ஒன்று கொடுத்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டேங்க. ஃபுட்டு வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சப்பாத்திக்கு கொடுத்துறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பாட்டுக்கு கொடுத்துருந்த அந்த தால் கிரேவி அதுவுமே நல்லா இருந்தது. அந்த கூட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தாங்க இருந்தது. இது போக கேர்டு ஒன்று கொடுத்தாங்க. நான் கேர்டு சாப்பிட மாட்டேன், அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தான் இருந்தது.
சப்பாத்தியுமே நல்லா சூடாக இருந்ததுங்க, 2 சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ நைட் டைம் டின்னருக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபுட்டு தாங்க இது. நமக்கு கொடுத்த ஃபுட்டு சாப்பிட்டு முடித்ததும் நம்ம எங்கே ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்திருக்கோங்க. 7:51 ஆகுது. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். கரெக்டாக சாப்பாடு ஈரோட்டில் கொடுத்தாங்க, சாப்பிட்டு முடிக்கும்போது நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ திருப்பூர்லேருந்து கிளம்பிட்டோங்க. இதுக்கு அடுத்து ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க. அதுதான் கடைசி ஸ்டேஷனும். திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில இந்த வண்டிக்கு நிறையவே ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிலேயில் வர்றதுனால ஆன் டைமுக்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். 8:40க்குலாம் நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாங்க. இந்த வந்தே பாரத் கிளம்புற இந்த டைமில் 2 டைரெக்ஷனில் இருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உதய எக்ஸ்பிரஸும் கிளம்புங்க. இந்த வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் கிளம்பும், அதே மாதிரி தான் பெங்களூர்லேயும் கிளம்பும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்தே பாரத்தா உதய எக்ஸ்பிரஸா அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னா உதய எக்ஸ்பிரஸ் தாங்க நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபேர் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஃபேருங்க. இங்கே பாருங்களேன், அடுத்த ரயில் நிலையம் கோயம்புத்தூர், 14 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் ஸ்டாப். சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகுது, சென்சார் தாங்க ஃபுல்லாகவேவும். ஸோ நிறைய ஹைலைட்டான விஷயம் இருக்குங்க இந்த வண்டியில். ஃபீச்சர்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டோர் லாக் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ சென்சார் தான் ஃபுல்லாகவேவும். ஸோ ரொம்ப நாளாக இருந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைவேறிடுச்சுங்க. வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ட்ராவலை இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூர் இறங்க போகிறோங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க வந்தே பாரத்தில். கரெக்டாக ஆன் டைமான 8:40க்கு நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த கருத்து வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்தே பாரத் வந்து ஒர்த்தா இல்லையா, இந்த ரூட்டுக்கு இந்த வண்டி தேவைதானா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கருத்துக்கள் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆசைப்படுறதுக்கு வேணால் ஒரு டைம் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த அளவுக்கு ஃபேர் கொடுத்து ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உதய எக்ஸ்பிரஸ்ஸே பெட்டர்னு நினைக்கிறேங்க இந்த ரூட்டில். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.